சிவாய. ஓம் நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம். நண்பர்களே, நிறைய பேர் இப்போ எனக்கு வந்து கேட்டுட்ருக்கீங்க, என் கணவர் வந்து பேச்சு கேட்காத இன்னொரு பெண்ணோட போயிட்டாரு, என் மனைவி இன்னொரு ஆணோட போயிட்டாங்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எதனா உங்களுக்கு ஒரு சந்தேகம்னு ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா, முன்கூட்டி கொஞ்சம் காலடி மண், தலைமுடி, அவங்க உடல் அழுக்கோடு சேர்ந்த ஒரு துணி, எதனா ஒன்று எடுத்து வச்சுக்கிங்க, அது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய இந்த பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு எனக்கு. அதனால் 9 முச்சந்தி மண் எடுத்து இந்த பல்லாக்குள்ளே போட்டுடுங்க. போடும்போது அவங்க பேர் சொல்லிக்கிட்டே தான் போடணும். ஒவ்வொரு பல்லாவிலையும் 9 முச்சந்தி மண் எடுத்து அவங்க காலடி மண்ணோ துணியோ எது இருந்தாலும் அதில் கொஞ்சம் கலந்து இந்த 4 பல்லாவை கொஞ்சம் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த இயந்திரத்தை 4 இயந்திரங்களை வரைந்து இந்த பல்லாக்கு மேலே வச்சுடுங்க. ஒவ்வொரு பல்லாக்கு மேலே வைக்கும்போது இந்த இயந்திரத்தை தொட்டு 9 முறை, மனைவியாக இருந்தால் மனைவி பேர் சொல்லுங்கள், கணவனாக இருந்தால் கணவன் பேர் சொல்லுங்கள். 9 முறை ஒவ்வொரு கலசத்துலேயும் நீங்கள் 9 வாட்டி தொட்டு அவர் பேரை ஒப்பிக்கணும். சரிங்களா? ஒப்பிச்சிட்டிங்க, 2 ஃபோட்டோ எடுத்துங்க. ஏன்னா இது மற்றவங்களுக்காக பண்ணுறது, அதனால் வந்து நான் காட்டல. இந்த ஃபோட்டோவில் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அவரோட ஆணாக இருந்ததுனாக்கா ஆணோட பேரை போட்டு எனக்கு வசமாக அப்படின்னு எழுதிடுங்க. சரிங்களா? பெண்ணாக இருந்தாக்கா பெண் பேரை போட்டு அவங்க தாயார் பேர் போட்டு எனக்கு வசமாக அப்படின்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இதை மாதிரி ஒரு இயந்திரங்கள், நாளைக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க, மந்திரங்களை பாருங்கள். இந்த இயந்திரத்தை வரைந்து இந்த 2 ஃபோட்டோவையும் அதுக்குள் வைத்து, சரிங்களா, இந்த 2 ஃபோட்டோவையும் அதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு நல்லா நைஸாக மடிங்க. சுருட்டிட்டிங்கனாக்கா, சுருட்டி இந்த பாவைக்குள்ள தலையில இருந்து இறக்கணும் உள்ள. நல்லா புரியுதா? இந்த ஃபோட்டோவை வைங்க. துணி இருந்தாலும் இது கூட வச்சுக்கலாம், தலைமுடி இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இது என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா, பிரிஞ்சு போய் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இது இப்போ மனைவி போயிட்டாங்க கணவர் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இந்த கணவர் போயிட்டாலும் அவருக்கு நோய்களை வர வைக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு விசித்திரமான ஒரு, ஏன்னா ரொம்ப பேர் கண்ணீரோடு கேட்கும்போது எவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறேன், இருந்தாலும் இது வந்து செம்மையாக இருக்கும். பாருங்கள், செய்து பாருங்கள், அப்போ தெரியும். ஏன்னா இது எனக்கு என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்ததை தான் இன்றைக்கி நான் இதை வெளிப்படுத்துகிறேன். இது வந்து என்னோடய வேலைக்குன்னு நான் இதை பயன்படுத்தியிருந்தேன். எனக்கா நிறைய பேர் அழுது என்கிட்ட கேட்குறதுனால நான் இதை சொல்லி கொடுக்குறேன். இதை என்ன பண்ணுறீங்கனாக்கா, இதை தலையில் சொருவிடுங்க. சொருவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மிளகுத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் மிளகா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாவையின் மேலே அவங்க பேரை சொல்லிக்கிட்டே நீங்கள் போடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டோம். 4 எலுமிச்சம்பழம் 4 மூலையில் வச்சுருங்க. அதை கட் பண்ணி, அதை முழுமையாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை 4 பக்கம் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே விளக்கு எலுமிச்சம் மேலத்து இந்த எலுமிச்சத்துக்கு பழத்துக்கு மேலே என்ன பண்ணுறீங்கனாக்கா கற்பூரத்தை வைங்க. ஆதாள எண்ணெயை கொண்டு இந்த விளக்கு ஏற்றணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களோட துணி இருந்ததுன்னா இந்த பாவையின் மேலே கொஞ்சம் போடுங்க, தலைமுடி இருந்ததுன்னா இந்த பாவையில் போடுங்க. சரிங்களா? ஃபோட்டோ வச்சு பண்ணணுன்னாக்கா இதை மாதிரி நான் சொன்னது மாதிரி இந்த ஃபோட்டோவை இதுக்குள்ளே மடிக்கணும்.
அவங்களோட ஃபோட்டோ வச்சு நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்களோட பேர், அவங்க தாயார் பேர் போட்டு வச்சு அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிறத எழுதிடணும். எழுதிட்டு நோய் வரணும், உடம்பெல்லாம் எரிச்சல் கொடுக்கணும், இல்லை சார் அப்படியே அவங்க வந்து உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வரணும் அப்படின்றது நீங்கள் என்ன மாதிரி நினச்சி அந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியத்தை செய்து இதை தகடெல்லாம் இதுக்கு நீங்கள் அந்த பாவையின் தலையிலேருந்து சொருவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா மந்திர உருவு கொடுக்கணும். இதை வீட்டில் வச்சு தயவு செய்து செய்யாதீங்க. மைதானத்தில் சுடுகாட்டில் பண்ணலாம், மைதானத்தில் பண்ணலாம், இல்லை ஆத்தோரத்தில் கூட நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனைவிக்காகவோ இல்லை கணவனுக்காகவோ இதை செய்யலாம். வீட்டில் செய்கிறதா இருந்தால் இந்த கலசத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த கலசத்தை வைக்காம இந்த 9 முக்கட்டுலேருந்து எடுத்துன்னு வர மண்ணை இதுக்கு பாவைக்கு கொடுத்துடணும். பாவைக்கு கலந்து இதை பிசையணும். சரிங்களா? வீட்டில் செய்கிறதா இருந்தால். ஏன்னா இந்த கலசத்தை வந்து வீட்டில் செய்யக்கூடாது. இந்த கலசம் வந்து மறுபடியும் நீங்கள் சுடுகாட்டில் கவுத்தி வச்சு புதைக்க வேண்டியது வரும். நீங்கள் எப்போ இந்த பாவையை கொண்டு போய் கவுத்தி புதைக்கிறீங்களோ அதே இடத்துல இதையும் புதைக்க வேண்டியது வரும். 4 பக்கம் புதைச்சிட்டு இந்த பாவையை கவுத்தி வச்சு புதைக்கணும். கவுத்தி வச்சு புதைச்சிட்டு வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாக சேர்க்காத வெறும் மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த தூளை கொட்டணும். இது மேலே நீங்கள் என்ன சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி கொட்டுறீங்களோ அவங்களுக்கு நோய் வாய்ப்பாடுகள் அதிகமாக ஏற்படும், உடல் எரிச்சல் ஏற்படும். அதே வந்து மிளகு தூளை நீங்கள் கொட்டினீங்க அப்படின்னாக்கா உடம்பெல்லாம் கொப்பளமாக வரும். சரிங்களா? நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை அப்படின்றது திரும்ப வைக்கும் உங்களை. நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த காரியம் செய்தாலும் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாத எந்த காரியத்தை செய்தாலும் அது நடக்கிறது கிடையாது. இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நல்லா பார்த்துங்க. இது ஒரு சின்ன மந்திரம்தான். இந்த மந்திரத்தை 108 முறையும் கொடுக்கலாம், 1008 உருவும் கொடுக்கலாம். இதை செய்தீங்கனாக்கா பிரிந்த மனைவி மீண்டும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா, வேணும் அப்படின்னு மனசில் வச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வர வைக்கலாம். கணவனை, பிரிந்த கணவனையும் வர வைக்கலாம். ஆக வசியத்தால் அவங்க இருக்காங்க, மாட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பாவைக்கு உங்கள் உடலில் இருக்கிற துணியை கொஞ்சம் எரித்து கற்பூரம் கொண்டு எறிங்க. ஒரு பிட்டு, ஒரு சின்ன துணி இருந்தால் போதுமானது. எரிச்சிட்டு இந்த பாவையின் நெஞ்சில் தடவுங்க. அந்த பவுடரை ஒரு விளக்கெண்ணெய் கூட அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் அதை குழைச்சி இந்த மார்பில் தடவணும். புரியுதுங்களா? மார்பில் தடவினீங்கனாக்கா அந்த எண்ணெய் அலைகள் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது அவங்க உங்கள் பக்கம் திரும்பி வருவாங்க. இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இதுக்கு தேவையானது ஆதாள எண்ணெய், 4 எலுமிச்சம்பழம், கற்பூரம், நெல் பொரி. இதுக்கு கீழே நெல் பொரி வைக்கணும். சரிங்களா? இந்த இயந்திரத்தையும் ஃபோட்டோவையும் தலையில் வச்சு சொருவணும். நண்பர்களே, செய்து பாருங்கள். ஏன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த காரியத்தை செய்தாலும் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நான் உங்களுக்காகவே ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். பாருங்கள், தகாத உறவுகளை நம்ம பிரிக்கலாம். இட்டுட்டு போனவனுக்கும் அந்த வியாதியை கொடுக்கலாம், போனவங்களுக்கும் அந்த வியாதியை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு வியாதிகளும் கொடூரமாக இருக்கும். அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வேதனை. அந்த வேதனையோட திரும்பி வருவாங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? நல்லதை செய்யுங்க, நல்லதை ஏற்றுக்குங்க, கெட்டதை ஒதுக்கிடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்லிட்டு வரேன். பாருங்கள், உங்களுக்காகவே ஒன்று நான் எடுத்து
செய்துட்ருக்கேன். செய்து காட்டுறேன். தொட்டு காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. தொட்டு காட்டணும். எந்த வித்தையும் வந்து தொட்டு காட்டணும். அது தொட்டு காட்டும் போது தான் வித்தை. சரிங்களா? அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்க. பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நான் அதை தான் நான் கேட்குறேன். ஒவ்வொரு விஷயங்களும் நான் உங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரியா? நல்லதை ஏற்றுக்குங்க, கெட்டதை ஒதுக்கிடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.